ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் மார்கழி மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலம் 7ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025வது வருடம். இன்றைய திதி வளர்பிறை அஷ்டமி திதி மாலை 4:36 வரை உள்ளது. பின் நவமி திதி. இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மாலை 6:15 வரை உள்ளது. பின் அஸ்வினி நட்சத்திரம். சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 வரை, மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை. ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. குளிகை காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள்: பூர நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மற்றும் உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். பூர நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்ய நேரிட்டால் விநாயகர் கோவில் சென்று சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு அதன் பின் சிவனாலயம் சென்று சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்று 27 முறை கூறிய பின் செய்யலாம். மிக மிக முக்கிய பணிகளை செய்யாது விடுவது உத்தமம். மாமூல் பணிகளை செய்வது நல்ல பலனை கொடுக்கும். இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசமானவர்கள். எல் என்றால் எண்ணெயாக எல்லா விஷயத்தையும் செய்து முடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு செலவு வரும் நாள். ஆகையால் நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்கள். எந்த பொருள் அவசியம் தேவைப்படுகின்றோ அந்த பொருட்களை வாங்கவும். அலுவலகம் செல்லும் அன்பர்களே, நீங்கள் அலுவலகத்தில் எந்த பணிகளை செய்யும் போதும் மிக முக்கியமான விஷயங்களை மற்றவர்களிடம் பேச வேண்டாம். அவ்வாறு பேசாமல் இருப்பது நன்மையை பயக்கும். வியாபாரிகளே, உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு தகுந்தவாறு நீங்கள் அவர்களுடைய ஆசையை பூர்த்தி செய்யும் வண்ணம் நீங்கள் உங்கள் வியாபாரத்தை செய்தால் உங்கள் வியாபாரம் அமோகமாக நடக்கும், லாபமும் அதிகமாக கிடைக்கும். கடின உழைப்பாளிகளே, உங்களிடம் வரும் வாடிக்கையாளர்கள் மற்றும் முதலாளிகளிடம் நீங்கள் அன்பாக பேசுங்கள். அதன் மூலம் உங்களுக்கு ஊதியம் அதிகமாக கொடுப்பார்கள். மேஷராசி அன்பர்கள் இன்று செல்ல வேண்டிய ஆலயம் விநாயகர் கோயில். பின் முருகர் ஆலயம் சென்று ஓம் சரவணபவ என்று 27 முறை கூறவும். எல்லா விதத்திலும் பணவரவு தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று ஏதோ நீங்கள் சிந்தனை வயப்படுவீர்கள். ஆஃபீஸுக்கு போகிறவங்க இன்னைக்கு அவங்க வேலையை செய்யும்போது யோசனையில் ஏதாவது சின்ன சின்ன தடங்கள் ஆகும். ஆகையால் நீங்கள் உங்கள் வேலையில் கவனமாக செய்யுங்க. ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் பிள்ளையார் கோவிலில் போய் தேங்காய் உடைச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் ஆலயத்துக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு நீங்கள் போங்க. எல்லா காரியமும் நல்லபடியாக முடியுங்க. வியாபாரிகளே, நீங்கள் காலையில் கடையை திறக்கும் பொழுது விநாயகர் கோவிலில் நெய் தீபம் ஏற்றிவிட்டு கடையை திறங்கள். உங்களுக்கு வியாபாரம் அமோகமாக நடக்கும், லாபமும் பெருகும். நீங்கள் மாலையில் சிவனாலயம் சென்று நெய் தீபம் ஏற்றுங்க. கடின உழைப்பாளிகளே, காலையில் பிள்ளையார் கோயிலில் போயிட்டு ஒரு சூடத்தை கொளுத்துட்டு உங்கள் வேலையை செய்யுங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்க. ஆனால் ஒன்று, இந்த 4 கால் பிராணியான பைரவர் இருக்காரு, நன்றி உள்ளவர். அவருக்கு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டு கொஞ்சோண்டு வையுங்க. உங்களுக்கு பணவரவு தனவரவு எல்லாமே கிடைக்கும். மிதுனராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்கள் பெருமைப்படுற நாளுங்க. ஆஃபீஸுக்கு போகிறவங்களுக்கு இன்னைக்கு மேலதிகாரிகள் பெருமையாக பேசுவாங்க, உங்களை பாராட்டு பண்ணுவாங்க. வியாபாரிகளே,
வர்ற வாடிக்கையாளர்லாம் உங்கள பத்தி பெருமையா பேசுவாங்க. அதன் மூலம் உங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்கும். பணவரவு, தனவரவு உண்டாகும். கடின உழைப்பாளிகளே உங்கள்ட்ட வர்ற வாடிக்கையாளர்கள், முதலாளிமார்கள் எல்லாரும் உங்கள பத்தி நல்லா பேசுவாங்க. அதனால உங்களுக்கு பணவரவு, தனவரவு எல்லாமே கிடைக்கும். இன்னைக்கு நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் பிள்ளையார் கோவில் மற்றும் பெருமாள் ஆலயம் போங்க. நீங்க நெய் தீபம் ஏத்துங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். கடக கடகராசி அன்பர்களே, நீங்க எல்லா விதத்திலயும் சிறப்பா செயல்படுவீங்க. அதனால இன்னைக்கு எல்லாமே நன்மையா தாங்க முடியும். எதை பத்தியும் நீங்க கவலைப்பட வேணாம். ஆஃபீஸுக்கு போறவங்க எல்லா வேலையும் இன்னைக்கு கரெக்ட்டா முடிச்சுருவாங்க. அதனால உங்களுக்கு சிலருக்கு ஊதிய உயர்வுகள் கிடைக்கும். சிலருக்கு புரமோஷன் கூட கிடைக்கிறதுக்கு லிஸ்ட்ல பேர் ஏறுங்க. அதே சமயத்துல வியாபாரிங்களுக்கு வியாபாரம் அமோகமா நடக்குங்க. கவலையே பட வேணாங்க. லாபமும் வருங்க. பழைய பாக்கியும் கொஞ்சம் கொஞ்சமா வசூலாகுங்க. கடின உழைப்பாளிகளே உங்களுக்கு அதிக ஆர்டர் வருங்க. உங்கள தேடி வாடிக்கையாளர் வருவாங்க. நான் இவங்ககிட்ட போனா தான் என் வேலைய நல்லா செய்வாருன்னு வந்து தேடி வந்து நிப்பாங்க. அதனால உங்களுக்கு பணவரவு, தனவரவு வருங்க. இன்னைக்கு நீங்க போக வேண்டிய கோயில் என்ன தெரியுமா? காலையில பிள்ளையார் கோயில் போயிட்டு, அப்புறம் சாயங்காலமா கால பைரவருக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. எல்லா விதத்திலயும் ஓகேவாயிடுங்க. சிம்ம ராசி அன்பர்களே, இன்னைக்கு காலைல எந்திரிச்ச உடனே ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு சோம்பல்தனம் வருங்க. இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போறவங்க ஆஃபீஸ் போலாமா, வேணாமான்னு கூட நினைப்பாங்க. கண்டிப்பா ஆஃபீஸ் போங்க. ஆனா ஆஃபீஸுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க நீங்க, ஒரு பிள்ளையார் கோயில்ல போய் ஒரு சதவ தேங்காய் உடைச்சிட்டு நேரா ஆஃபீஸுக்கு போங்க. உங்க வேலைகள கரெக்ட்டா செய்யுங்க. இருந்தாலும் பக்கத்துல இருக்கவங்க கூட நீங்க பேசும்போது கவனமா பேசுங்க. வியாபாரிகளே, நீங்க வியாபாரம் பண்ணும்போது, பணத்த எண்ணி குடுக்கும்போது, ரொம்ப கேர்ஃபுல்லா எண்ணி குடுக்கணுங்க. இல்லன்னா பணம் வந்து விரயமாகுங்க. சமயத்துல சில பேர் வம்புக்குன்னே பேசுவாங்க. ஆனா, அதனால வம்பு சண்டைக்கு போக வேணாம். பேச்சு அதிகமா பேச வேணாங்க. கடின உழைப்பாளிகளே, உங்ககிட்ட வந்து கேட்கிறவங்க, நாங்க அங்க வேலை செஞ்சிருந்தா கம்மியா வாங்கியிருப்பாங்க. நீங்க அதிகமா கேட்கிறீங்கன்னா, வம்படி பேசுவாங்க. அவங்ககிட்ட கவனமா பேசுங்க. நியாயத்த எடுத்து சொல்லுங்க. மெதுவா பேசுங்க. உங்களுக்கும் பணவரவு, தனவரவு வரும். நீங்க சிம்மராசிக்காரங்க எந்த கோயிலுக்கு போனா நல்லா இருக்கும்னா, பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு, அடுத்தது நீங்க போக வேண்டிய ஆலயம் என்ன தெரியுமாங்க? கால பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் போடணும். ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் போடுங்க. எல்லா சிக்கலும் பஞ்சுன்னு பறந்துடும். உங்களுக்கு பணவரவு, தனவரவு 2ம் வருங்க. கன்னியா ராசி அன்பர்களே, நீங்க காலத்த உணர்ந்து பேசுவீங்க. ஆளுக்கு தகுந்த மாரி பேசுவீங்க. நீங்க கவர்ச்சியா பேசுவீங்க. அதனால உங்களுக்கு ஆதரவு மிகும். ஆஃபீஸ்ல கூட போய் வேலை செய்றவங்கள பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்ப புடிச்சிட்டு, இவங்க செய்ற வேலைய ஃப்ரெண்ட்ஸு கிட்ட குடுப்பாங்க. அவங்க இவங்களுக்காக செஞ்சு குடுப்பாங்க. வியாபாரிகளே, நீங்க அழகா பேசி, வாடிக்கையாளர்கள மகிழ்விச்சு, அதன் மூலியமா வாடிக்கையாளர்கள நீங்க பெருக்கிக்குவீங்க. அதன் மூலியமா தன லாபம், பண வரவு எல்லாம் மிகுங்க. கடின உழைப்பாளிகளே, உங்கள தேடி வர்றவங்க கிட்ட நீங்க அன்பா பேசுவீங்க. அதனால அவங்களே உங்கள 4, 5 பேர் இல்ல, சுத்தி இருக்கிறவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது மூலியமா உங்களுக்கு ஆதாயம் பெறுங்க. இன்னைக்கு கன்னிராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் என்ன தெரியுமாங்க? பிள்ளையார் கோயிலுங்க. பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் முருகப்பெருமான போய் வணங்கிட்டு, கோமாதா என்ற பசு அன்னைக்கு கீரையும், வாழைப்பழமும் குடுங்க. எக்கச்சக்கமான தனவரவு வருங்க. துலா ராசி அன்பர்களே, நீங்க நியாயம், தர்மம்னு கரெக்ட்டா பேசுவீங்க. இருந்தாலும் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவன் தான். இருந்தாலும் அத அனுசரிச்சுட்டு போயிடுவாங்க. ஆஃபீஸ்ல போறவங்களுக்கு போய் வேலை செய்றவங்களுக்கு என்ன கிடைக்கும்ன்றீங்க இன்னைக்கு? உயர்வு கிடைக்குங்க. சிலருக்கு அவங்களுக்கு புரமோஷன் லிஸ்ட்ல கூட பேர் வரப்போகுதுன்ற செய்தி வருங்க. அதுவே நல்ல சமாச்சாரம் தானங்க. வியாபாரிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, இந்த வருஷத்துல வியாபாரத்த பெருக்குறது எப்படி? ஏதாச்சும் ஒரு இன்னொரு இடத்துலயாச்சும் கடைய போடுவோமா? அப்படின்னு சிந்தனை ஏற்பட்டு அத பத்தி யோசனை பண்ணுவாங்க. அது மாரி உயர்வு வருங்க. கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு நெறைய பேர்
உங்கள சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால எந்த வேலைய நான் செய்யறது? இவர் வேலைய செய்யறதா? அவர் வேலைய செய்யறதான்னு நினைப்பீங்க. அப்போ நீங்க கொஞ்சம் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்த பெருக்கிறதுக்கு கொஞ்சம் ஊதிய உயர்வு அதிகமா கேட்பீங்க. அவங்களும் குடுப்பாங்க. துளாராசி அன்பர்கள் இன்னைக்கு செல்ல வேண்டிய ஆலயம் லட்சுமி நரசிம்மர் ஆலயங்க. லட்சுமி நரசிம்மர் ஆலயம் ஊர்ல இல்லன்னா கவலையே படாதீங்க. ஓம் ஸ்ரீம் லட்சுமி நரசிம்மாய நமோ நமகன்னு சொல்லுங்க. அது ஒண்ணு போதுங்க. லட்சுமி நரசிம்மருடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிடுங்க. பணவரவு, தனவரவு 2ம் உண்டுங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்னைக்கு எல்லா விதத்திலயும் நல்ல நாளா தாங்க அமையும். ஏன்னா, உங்களுக்கு உதவி புர்றதுக்கு எல்லாரும் வருவாங்க. ஆஃபீஸுக்கு போறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வேலையே பளுவா இருந்தா கூட, அங்க சக உ நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, "இத நான் கொஞ்சம் செஞ்சு குடுக்குறேன்னு" சொல்லிட்டு அவங்களா வாலண்டரியா வந்து செய்வாங்க. வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா, லோன் போட்டிருப்பாங்க பேங்க்ல. லோன் கிடைச்சிடுங்க. அதுக்குரிய அறிகுறிலாம் இப்ப உங்களுக்கு ஆரம்பமாயிடுங்க. கடின உழைப்பாளிகள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இவங்க ஒரு வேலை ஆர்டர் எடுப்பாங்க. பெரிய ஆர்டர் எடுத்துட்டோமே! இந்த வேலை நம்ம செஞ்சாகணுமே! யார்றா நம்மளுக்கு உதவி பண்ணா, இன்னும் ஒரு சப்போர்ட்டா ஒரு ஆள் இருந்தாருன்னா பரவாயில்லையேன்னு நெனைப்பீங்க. உங்க நண்பரே வந்து உதவி செய்வாருங்க. அதனால பணவரவு, தனவரவு உண்டுங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் இன்னைக்கு செல்ல வேண்டிய ஆலயம், ஐயப்பன் ஆலயம். ஐயப்பா! சரணம் ஐயப்பான்னு சொல்லுங்க. எல்லாமே வெற்றியா அமையுங்க. பணவரவு, தனவரவு உண்டுங்க. தனுசு ராசி அன்பர்களே, இதுவரைக்கும் வியாபாரத்துல சுணக்கம் ஏற்பட்டிருக்குங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு வரக்கூடிய அறிகுறி தென்பட்டுடும். ஒரு சில பேருக்கு வரவே இன்னைக்கு வருங்க. ஆஃபீஸுக்கு போறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில அவங்களுடைய நண்பர்கிட்ட இருந்து பண உதவிகளும் கிடைக்கும். அதன் மூலம் ஆதாயம் பெறுவாங்க. கடின உழைப்பாளிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, சின்ன சின்ன வேலையா இருக்கும். நெறைய வேலைகள் வரும். அதனால வரவுகள் அதிகமா வரும். பெரிய வேலைகளும் வரும். இவங்க அந்த லிஸ்ட் போட்டு வேலை செய்து, இன்னைக்கு இந்த வேலைய செய்வோம், நாளைக்கு அந்த வேலைய செய்வோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே போட ஆரம்பிச்சுடுவீங்க. தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் சித்தர்களுடைய ஆலயம். சித்தர்கள் ஆலயம் உங்க ஊர்ல இல்லன்னு சொன்னா, தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏத்துங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு பணவரவு, தனவரவுக்கு உண்டுங்க. மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு என்ன தொழில் செய்றதுன்றது உங்களுக்கு ஆர்வம் மிகுங்க. அத பத்தி நெறைய யோசனை பண்ணுவீங்க. ஆஃபீஸுக்கு போறவங்களுக்கு என்னங்க தொழில் செய்றது? அவங்க பல விஷயங்கள இன்னைக்கு கத்துக்க தோணும். சரி நம்ம இந்த ஒர்க்கு செஞ்சுட்டு இருக்கோம். இன்னொரு ஒர்க்கையும் செய்வோம். அது பக்கத்துல ஒரு டேபிள் ஒர்க்கையும் நம்ம செய்வோம். அப்படின்னு அந்த விதத்துல அவங்களுக்கு ஆர்வம் தோன்றுங்க. அது மூலியமா அவங்களுக்கு இம்ப்ரூவ்மென்ட் கிடைக்குங்க. இன்கிரிமென்ட் கிடைக்கிறதுக்கும் வழிவகை ஏற்படுங்க. மற்றபடி வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா, வியாபாரத்த பெருக்கலாமா? இன்னொரு வியாபாரம் ஆரம்பிக்கலாமா? அந்த வியாபாரம் எப்படி நடக்குன்றத பத்திலாம் ஆர்வமா மத்தவங்கள கேட்பாங்க. அடுத்தது அத பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. மகர ராசி அன்பர்கள்ல கடின உழைப்பாளிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, இவங்க ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க. சைட்ல ஒரு சின்ன தொழில் ஏதாச்சும் செய்வோமா? சப்போர்ட்டிங்கா இருக்குமா? இதுல வருமானம் பத்தலையே! அத கத்துக்கிட்டா என்னன்ற ஆர்வம் தோன்றுங்க. இந்த ஆர்வத்தால உங்களுக்கு பணவரவு, தனவரவு வருங்க. மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் ஆஞ்சநேயர் கோயில். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் போடுங்க. எல்லா விதத்துலயும் நல்லது நடக்கும். துர்க்கை அம்மன் ஆலயம் போயிட்டு நீங்க நெய் தீபம் ஏத்துங்க. அதுவும் நல்ல விதமா உங்களுக்கு முடியும். பணவரவு, தனவரவு உண்டாகுங்க. கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்னைக்கு எல்லா விதத்திலும் மேன்மையா இருக்குங்க. இருந்தாலும் உங்க மனம் சுணக்கமா இருக்குங்க. என்னங்க இவனு எவ்வளவு சொல்லியும் நம்மளுக்கு உயர்வு இல்லையே! பழைய கடன்லாம் அப்படியே நிக்குதுன்னு சில பேர் பேசிட்டு இருப்பாங்க. கவலையே படாதீங்க. ஆஃபீஸ் போறவங்க பழைய கடன் வாங்குனா கூட, அந்த கடன அடைக்கிறதுக்கு வழிவகைகள் வந்து விடுங்க. இல்லன்னா, யாராச்சும் ஒரு பேங்க்லேருந்து உங்களுக்கு லோனுடைய இன்ட்ரெஸ்ட்ட குறைச்சு தரேன்னு கூட சொல்லுவாங்க. வியாபாரிகளே, நீங்க அதிக வட்டிக்கு வாங்கியிருந்தீங்கன்னா, கம்மியான வட்டிக்கு தர்றதுக்கு பேங்க் தயாரா இருக்குங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. கடின உழைப்பாளிகளே, நீங்க தண்டலு, தினத்தண்டல் வாங்கியிருந்தீங்கன்னா, அது போய் உங்களுக்கு பேங்க் மூலியமா சிறு கடன்கள் கிடைக்கிறதுக்கு வழிவகை கிடைக்குங்க. அதனால உங்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மை உண்டாகுங்க. கும்பராசி என்பர்களே காலையில காக்கைக்கு எள்ளெண்ணெய் வையுங்க.
மதியம் நீங்க எங்க போகணும் தெரியுமா? காலபைரவர் கோவில்ல நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. அடுத்தது ஆஞ்சநேயர் கோவில்ல நெய் தீபம் ஏத்துங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. மீனராசி அன்பர்களே, நீங்க பிளான் மேல பிளான் போட்டுட்டு இருப்பீங்க. அந்த காரியத்தை எப்படி நடத்துறது? எந்த விதமா நடத்துறது? இன்னைக்கு எல்லாமே நல்ல விதமா முடியுங்க. கவலையே படாதீங்க. ஆஃபீஸ் போறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கங்க, அவங்க ஆஃபீஸ்ல சின்ன பழைய ஃபைல்லாம் தேங்கி போய் கிடக்குங்க. அந்த வேலையெல்லாம் யார் செய்றதுன்னா, பக்கத்துல இருக்க நண்பர்கள் உதவுவாங்க. அது மூலியம் நீங்க அந்த ஃபைல் ஒர்க்லாம் முடிச்சிடுவீங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா, வியாபாரிகள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, அவங்க கடைய மாற்றி அமைக்கிறதுக்கு ஏதாவது லோன் கிடைக்குமா? மாற்றி அமைக்கலாமான்ற சிந்தனை கிடைக்குங்க. அந்த விஷயமும் நல்ல விஷயமா உங்களுக்கு அமையுங்க. உங்களுக்கு யாராச்சும் உதவி பண்ணுவாங்க. அது மூலியமா உங்களுக்கு நல்ல செய்தி வருங்க. மற்றபடி கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு குடும்பத்துல நல்ல செய்திகள் வருங்க. உங்க பிள்ளைகள் இருந்தாங்கன்னா, அவங்க படிச்சு பெரிய ஆள் ஆவாங்க. சில பேரு வேலைக்கு இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. மீனராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் எதுன்னு தெரியுமா? சித்தர்கள் ஆலயங்க. தட்சிணாமூர்த்தி கோவிலுங்க. தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு சிவன் ஆலயத்துல இருக்க நெய் தீபம் ஏத்தி, துர்க்கை அம்மனுக்கு நீங்க மறக்காம என்ன பண்ணணும்னா, நெய் தீபம் ஏத்துங்க. எல்லா வளமும் கிடைக்குங்க. 12 ராசி அன்பர்களும் இன்று செல்ல வேண்டிய ஆலயம், முருகர் ஆலயம் மற்றும் துர்க்கை அம்மன் ஆலயம். மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் இன்று காலை 5 மணிக்கு எழுந்து பாடங்களை படித்தால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. நீங்க காலையில பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு தோப்பு கரணம் போடுங்க. 2 காதையும் பிடிச்சு உட்காந்து உட்காந்து எந்திரிங்க. உங்களுடைய ஞாபக சக்தி அதிகமாகும். அதனால உங்க பாடங்கள் எளிதில புரியும். உங்களுக்கு பாடங்கள் ஈஸியா மனப்பாடமும் பண்ண முடியும். அதனால உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும். நன்றி, வணக்கம்.